படித்தவர்கள் அப்படின்றாங்க அடக்கமானவங்க. அதனால தான் கைத்தட்டலே அவ்வளவா இல்லை. கைத்தட்டினா கூட ஒரு அடக்கமாக கைத்தட்டுறாங்க. ரெண்டாவது, பிஸ்கட் பாக்கெட் பிரிக்கிற ஓசை கூட கேட்கும். தண்ணி அதான் தண்ணி பாக்கெட் பிரிக்கிற ஓசை கூட எங்கேயுமே கேட்கல. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒழுங்கிருக்கும். அதனால எங்க அன்பாதவன் ஐயாவை பார்த்தா அவர் ரொம்ப இயல்பானவர். அவர் அதனால இயல்பா இருக்க முக்கியம். உண்மையிலேயே நான் முத்துவேல் ஐயா ராமன் அவருடைய பேச்சுக்கு பிறகு என்ன பேச வந்துருக்காரு. ஆழமான அது வலிமையான சொற்கள் ஒவ்வொன்றும் எந்த சொல்லுமே வந்துட்டு சோடை போகாத சொற்களோடு நல்ல தண்ணி ஐயாவுடைய வாழ்வு அதை கலந்துட்டு நல்ல தண்ணி அதில் மட்டும் நாம் எல்லாருமே சிரித்தோம் கழித்தோம். ஏன் வரிகளை ரசித்தோம், ஏன் அந்த வரிகளை ரசித்தோம், அதில் இருக்க வாழ்க்கையை ரசித்தோம். எனவே ஒரு வாழ்க்கை அது நம்ம வந்து அழுது கலப்பதற்கான வாழ்க்கை அவர் வாழவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து பெருமித வாழ்க்கை. அவர் வந்துட்டு மரணத்தால் தீண்டப்படாத ஒரு மனிதன். நெருப்பும் தீண்டவில்லை, மண்ணும் தீண்டவில்லை, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் அந்த அரசு மருத்துவமனைக்கு கடக்கும் பொழுதெல்லாம் நல்ல கண்ணையா உள்ளே இருக்கிறார் என்ற எண்ணம் தான் இருக்கும். ஏனென்றால் புதைக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட மாமனிதனுடைய வாழ்க்கை அழகான முரண்களோடு அவர் போயிட்டார். அவரே ஒரு முரணா இருந்தார். ரொம்ப வருத்தமாக இருந்தது என் மேலே. கண்ணாடியை கைட்டு செல்ல பார்க்குறாரு. எனக்கு கண்ணாடிக்கு தான் எழுத்து தெரியாது. அவர் கண்ணாடியை கைட்டு செல்ல படித்து பார்த்து கவிதை படிக்கிறார். அவர் ஒரு அருமையான ஒரு பேச்சு. மாணவர்களுக்கு வந்து ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வகுப்பாக அது இருந்தது. எனவே அதுக்கடுத்து நான் அம்மாவை பேர் சொல்லுங்கள் அப்படின்னா மிக அருமையான ஒரு தமிழரசி அம்மா. அவங்க ரொம்ப அழகாக அந்த சங்ககால வாழ்க்கையில் சத்யஜோதி அம்மாவுடைய அந்த பார்வையிலிருந்து நல்லா முழுமையாக பதிவு செய்தார்கள். உண்மையில தான் உடலை நெருங்க முடியும், ஆனால் மனதை நெருங்க கண்டிப்பாக செய்ய முடியாதுன்ற ஒரு இடம் இருக்குல்ல. இப்படிப்பட்ட ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒரு 60ஆம் ஆண்டு கொண்டாடுகின்ற அந்த வாழ்க்கை தொழிலை விட உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பெண்ணிடம் சொல்ல முடியாத ஒரு மௌனம் நிச்சயமாக இருக்கும். இதுதான் நம்முடைய சமூகத்தினுடைய வாழ்வில். எனவே இத்தகைய ஒரு அருமையான அவையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற தென்பெண்ணை கலை இலக்கிய கூடலுக்கும் அதில் கலந்து கொண்டிருக்கின்ற மியூசியத்தை படிப்பது நம்முடைய நூலகத்துக்கும் நான் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். முதல் கதையை பார்த்துக்கலாம். அந்த பொண்ணு அவர் பேர் வந்து பெருமாள். அவளை வந்து பெருமை கூப்பிடுறாங்க. அவளுக்கு வந்து இந்த பேர் வந்து எல்லாம் படிக்க போறா ஏதாவது பெருமாள் தானே பேர். ஆனா அவங்க அப்பா ஏன் அம்மா பேரு அப்படின்னு சொல்லி பெருமாள் தான் பேர் வச்சாங்க. படிக்கிற நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு மேல அவ்வளோ பாசம் பெற்றோர்களுக்கு. ஆனா அப்படிப்பட்ட அப்பா தான் பெருமை தான் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட அப்பா தான் காதில் கேட்க முடியாத ஒரு வார்த்தையால கேட்டாங்க. அவர் ரொம்ப அழகா வளர்ந்தா, நல்லா படிச்சா, எல்லாம் சரி. 7வது படிக்கும்போது நிகழ்ச்சி நடந்தது. என்னன்னா ஸ்கூல்ல அவர் கன்னிகை வேஷம் போட்டார். அந்த கன்னிகை வேஷம் போட்டு அவர் பேச எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. அந்த கன்னிகையுடைய அத்தனை ஆவேசமும் அத்தனை கோபமும் அந்த தலைவிரித்த அந்த தோற்றம் எல்லாமே அவளுக்குள்ள இருப்பது அவளை கண்ணகியாக இங்கே உருவெடுக்கிறாள் அப்படின்னு அமைதியாயிடுச்சார். அந்த பெருமையும் அவளுக்குள்ள இருக்கு. அவளுக்கு கேடயம் கொடுக்குறாங்க. ஆனால் அவள் வீட்டில் அந்த கேடயத்தை கூட இடம் கிடையாது. அப்படிப்பட்ட வீட்டில் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கா. கூட படித்த ஒரு பொண்ணு திடீர்னு 10ஆம் முடிச்சுட்டு 11 வரும்போது அவள் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் கையில் குறைஞ்ச ஒரு ஆளை பார்த்தாங்க. இவளுக்கு தன் மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கிடைச்சிருக்காள். திடீரென்று ஒரு நாள் பேசி வீட்டில் அவளுக்கு திருமணம் முடிக்கிறார். கல்யாணம் ஆகிடும்.
முதலில் உள்ள கணவன் அவனிடம் நெருங்கும் பொழுது ஒரு வார்த்தை கேட்கிறான். முன்னுக்குன்னு எல்லாரும் பெண் ஒரு ஆணிடம் உண்மை எதிர்பார்க்கும் பொழுது சந்தேகத்தின் விதை துவப்படுகிறது. முன்னுக்குன்னு எல்லாம் நடந்திருக்காங்க. இப்படியே அவள் அதிர்ச்சி ஆகிறா. உடனே அவன் விளையாட்டை கேட்க இவதான் கண்டைக்கு நாடகம் நினைச்சது. ரொம்ப கண்டைக்கு நினைச்சிருக்கேன். உனக்கு இதே கேள்வி நான் விளையாட்டை உன்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். அவ்வளோதான். அவன் அதிர்ச்சி ஆகிறான். அங்கே ஏற்படுது முதல் பிரச்சனை. அதுக்கடுத்து அவன் நான் தனியாக பிஸ்னஸ் திறந்தேன், நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நகையும் கொடுங்க எல்லாத்தையும் கேட்டுருந்தான். பார்த்தா தாலியும் சேர்த்து கேட்டு கொடுத்தாங்க. அவ்வளோதான். தாலியை கேட்டுட்டான்றது மிகப்பெரிய விஷயம். உடனே பேசி இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கட்ட பொண்ணு இல்லது அதை எனக்கு கட்டி வச்சுட்டீங்களே அப்படின்ட்டு பொண்ணுகிட்ட பேசி அது வீட்டில் வீட்டில் இந்த பொண்ணு அனாதம் ஆயிடுச்சுன்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பெண்ணை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்ததான் அந்த பெண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த கணவன் வந்து ஏற்கனவே திருமணமான ஒரு குழந்தை இருக்கிறது என்ற நிலையில் இவளை நெருங்காமல் நடுவில் குழந்தையை பொருட்படுத்திருக்கிறார். இந்த சூழல்ல இவளுக்கு ஆசை உடன்சார்ந்து தோன்றுகிறது. ஆனால் அவன் அதை கவனிக்கவில்லை இருக்கும்போது அந்த குழந்தையோட அம்மா அப்பான்னு சொன்னாங்க, பார்த்து பக்கமாக இருந்தோ பச்சை உடம்பு கூட பார்க்காம ஆசைக்கு எனக்கு சொன்னான். எனக்கு உடம்பு மட்டும் நம்ம போயிருக்கான். நாங்கள் வெறும் பாசத்துக்காக தான் நாங்கள் பாசம் நினச்சிட்டு தான் நீங்கள் வரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் அப்படியே யோசிக்கிறார். அவன் வந்து அந்த பெண்ணை ஆசையால் கண்டித்தான். இவளே பத்திரத்தால் கண்டிக்கிறான்னு ஒரு சூழலில் இவள் வீட்டுக்கு இப்போதான் அவங்க அப்பா எந்த வாட்டி இல்லாமல் இப்படி ஆகிறாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி கேட்ட வார்த்தையா அவளை நோக்கி வீசுறாரு. 10 நாள் இறந்து போயிடுறாரு வயசு. இப்போ இவள் அடுத்த வாட்டி தயாராகிறார் வேலைக்கு போகிற வாட்டி. அப்படி வேலைக்கு போகிற ஒரு சூழல் வந்து சென்னைக்கு போகிறா. அம்மா கூட்டிகிட்டு போகிறா. அம்மாவை கூட்டிகிட்டு அங்கே வேலையில் இருக்கா. அங்கே வந்து ஒரு துணிக்கடை வேலை வந்து அந்த வேலையில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன். அது துணிக்கடையில் வந்துட்டு உள்ளாடை முதல்ல வந்து வாசல் சொன்னாங்கன்னா எனக்கு உயரம் இருக்கா சொல்லிட்டு அவளை வந்து உள்ள உள்ளாடைகள் இருக்கிற பகுதியில் வச்சுட்டாங்க. அப்போ அவள் அப்படியே நேரத்தில் பார்த்துட்டு மேலே நாங்கள் ஒரு சாதாரண பாடல்கள் கல்யாணம் ஆனதா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ தாலியை கேட்டேன். தாலியை எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் பாடம் மாதிரி இப்போ அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து அவன் தவறாக நடக்கிற ஒரு சூழலில் இவன் கொதிச்சு போய் அவனை தள்ளிட்டு போய் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அந்த பொண்ணை காப்பாற்றுறான். விளைவு அந்த பகுதியில் வந்துட்டு அவன் மேலே ஒரு மரியாதை ஏற்படுது. இவன் நின்றுறான். இது நிகழ்வு கதை அவ்வளோதான். இந்த கதையாக்க நிறைய தான் உண்மையிலேயே நினச்சி பார்க்க முடியாது. அதெல்லாம் பெருமாக்காக இருக்கான். அவன் அந்த வாழ்க்கையிலேருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலேருந்து வெளியேறும்போது தனக்கு புதுப்பிக்க விரும்புகிறார். எனவே சித்ரா பெருமாள் பேர் அடுத்த வாழ்க்கை. அதற்கடுத்த படிப்பு போகிறார். அப்போ அவளுக்கு பேர் வந்து சுகந்தி. தனக்கு சுகந்தி பேர் ஒவ்வொன்றும் கடந்து வர சுகந்தி பேர் வச்சுக்கிறார். கடைசியாக அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனையை வந்து கட்டி கேட்டு அதன் மூலம் அவங்க வந்து செக்ஷன் மாற்றி வேற தண்டித்து அனுப்பின பிறகு எல்லோரும் இவளை பார்க்கும்போது இப்போ நம்ம வேற ஒரு பேர் வச்சுக்க வேண்டும் இருந்தது. நாயகி பேர் இந்த கதையை இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சோன்னே கடந்து நான் போவே இல்லை. அவர் எனக்கு கொடுத்த நாளே 2 நாள். ஆனால் இடைவெளி நான் 2 நாள் விட்டுட்டேன். ஏன்னா இந்த வெளில வந்தாதான் அடுத்த கதைக்கு போக முடியுன்ற மனநிலை. அப்படி ஒரு கதை, பெண்ணியம் சார்ந்த ஒரு அருமையான கதை. ஒரு பெண் வீழ்வேன் என நினைத்தாயோ என்கின்ற வார்த்தையை பின்பற்றிய கதை. ஒவ்வொரு முறை அவள் வீழும் பொழுதும் அவள் வந்து தன்னை நிமிடுகிறாள். நிமிடும் போது அந்த பேருக்கு இல்லை. முதல்ல வந்து அப்பாவுக்கு அம்மா மாதிரி செல்ல பொண்ணு அந்த உணவுகளை மரபத்தில் அது தெரியுது. அடுத்தது வேறொரு பெயர், அடுத்து இன்னொரு பெயர், அடுத்து இன்னொரு பெயருக்கு மாற்ற விஷயம் கிடையாது.
அற்புதமான ஒரு பார்வையோடு இந்த புத்தகம் பற்றுகிறது. இதுதான் செஞ்சு தமிழ் இந்த கதையோட நம்ம அவருக்குள்ளே போனோம்னா நான் ரொம்ப நினச்சி பார்ப்பேன். இப்போ ஐயோ அந்த கூட்டத்தில் தான் இருக்கேன். இன்னும் 2 மணிக்கு மேலே தான் இருக்கணும். ஒரு எழுத்தாளருக்கு கண்ணாடியில் பார்க்குற முகமும் தன்னோட முகமும் ஒன்றா இருக்குமா? முக்கியமான கேள்வி. அவர் கண்ணாடியில் பார்க்குற தன்னோட முகமும் ஒன்றா இருக்குமா? நிறைய பேர் கண்ணாடி என்பது புனைவு. புனைவில் தெரிய முகம் ரொம்ப அழகாக கம்பீரமாக சமூகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு பார்வைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் நேரில் பார்த்தா அவங்க அவதான் இருக்கும். நிறைய பேர் எழுத்து வேலையாக இருக்காங்க, நேரில் வேலையாக. ஆனால் அந்த கண்ணாடியில் தெரிகின்ற அந்த வெப்ப முகமும் எதிர்க்கின்ற முகமும் ஒன்றாக இருக்கிறது என்றால் அது ஒரு சில எழுத்தாளருக்கு தான் உண்டு. அந்த வகையில் நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு எழுத்தாளர் செஞ்சுட்டேன். நான் எழுத்துக்கள்லாம் படிப்பேன், எத்தனையோ நாவல்கள் எல்லாமே, கவிதை எல்லாமே. ஆனால் படித்து முடிச்சவங்களுக்கு தெளிவு வருதுன்னா அந்த புத்தகத்தின் வழியாக தெரியல அவைத்தான் ரசிப்பேன். உடனே அவரை தேடி போய் அவர் கை கொடுக்கணும் அந்த எண்ணெல்லாம் வராது. ஏன்னா அதே மாதிரி அவர் இருக்கிறாரா, அவர் சொல்லுக்கும் அவருக்கு தொடர்பு உண்டா என்ற கேள்வி இருக்கும். அதை தாண்டி பழகும் பொழுது தெரியவர் மட்டுமே எனக்கு ஒரு முயற்சியை கொடுக்க மாட்டார்கள், அன்பை கொடுப்பார்கள். தன்னை பெரியாளாக பார்க்குறாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பெரியாளுன்னா நீங்கள் பெரியாளாகவே இல்லை, நான் ரசிகனா வழிபழிடம் கிடையாது என்ற ஒரு பார்வையில் இருந்தாங்க. அப்படி என்னை அதை மீறி என்னை ரொம்ப கவர்ந்து என்னோட தோழமையாக எனக்கு இணைந்தவர் முதல்ல மாராசேந்திரன். அவருடைய எழுத்தும் அவருடைய வாழ்க்கையும் அந்த நிமிஷ தன்மையும் என்னை நிறைய மாற்றிச்சு. அதுக்கு அடுத்ததான் நான் பார்த்த இன்னொரு தோழமை செஞ்சு தமிழியன். அதே மாதிரி இன்னொரு தோழமை அன்பாக உண்மையிலேயே நான் ரொம்ப உரிமையோட பேசி மகிழ்கிறேன்னா அது அன்பாதனையாகவும் நம்முடைய செஞ்சு தமிழியாகும். இவங்க எந்த வகையில் எனக்கு மனசுக்கு நெருக்கமான இருக்காங்கன்னா சமூகத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நான் என்பது தனி மனிதன் அல்ல, சமூகம். நான் என்பது இந்த சமூகத்தின் பிரதி. அவர் சொன்னார் இல்லையா, வச்சது அறிவார் உயிர் வாழ்வார். அப்படி எல்லாருக்கும் உயிரோடு வாழ்றாங்களா அல்லது பிணங்களாக இருக்கின்றார்களா என்ற கேள்விதான் சமூகத்தில் இருக்கு. அது நடுவில் வாழ்வுகளாக அடையாளப்படுவதுதான் மனித வாழ்க்கையின் அடையாளம். அந்த அடையாளத்தை வாழ்க்கையில் சுமப்பவர்கள் ஒரு பகுதி என்றால் எழுத்திலும் அதை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் முக்கியமானவர்கள். அப்படிப்பட்டவர் செஞ்சு தமிழ் சொன்னேன். இவருடைய கதைகளை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற சற்றே நகரத்தன்மையை பெற்றுவிட்ட ஒரு வளர்ப்பகுதியினுடைய கதைகள். செஞ்சி என்பது நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடியது. வரலாற்றில் மிகவும் சிறப்பான ஒன்று. இந்திய வரலாற்றையே, இந்திய வரலாற்றை சொல்லணும், தமிழக வரலாறு சொல்ல முடியாது, இந்திய வரலாற்றையே புரட்டுகின்ற ஒரு அரசியல். மாவீரர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவுரங்கசீப்புக்கும் அது முக்கியமான களமாக இருக்கு. அதே போல வீர சிவாஜி நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றது இல்லையா, அவருடைய களமாகவும் அது இருக்கிறது. ராஜேந்திர சோழனுடைய களமாகவும் இருக்கின்றது. ஏன்னா செஞ்சிக்கு சற்றே பின்னாடி இருக்கின்ற பிரம்மதேசம் தான் ராஜேந்திர சோழன் இறுதியாக அடக்கமான இடம். அப்படி ஒரு வட்டாரத்தில் மிக முதன்மையாக அதுவும் பாண்டிச்சேரியிலிருந்து பெங்களூர் வரையிலான, மைசூர் வரையிலான அந்த நெடுவழி பாதையில் அமைந்தது என்றால் காலங்காலமாக முதலே பெற்றது. என்ன ஒன்று, வற்றாத பெயராது இருந்தால் இது விழுப்புரம் நகரமாக இருக்கும். ஆனால் அது அந்த சங்கராபரணி ஆறு மழைக்கால ஆறு மட்டுமே இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அது பெருநகரம் ஆகவில்லை. அந்த அடிப்படையில் அந்த செஞ்சி நகரத்தினுடைய ஒரு காலத்தோடு சேர்ந்த வாழ்வியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா செஞ்சி தமிழுடைய எழுத்துக்களை படிச்சாங்க. அவருடைய முதல் தொகுதி காக்காட்சி பொம்மை படிச்சுட்டு என்னால் வெளிவரவே முடியாமல் நான் தப்பிச்சு நின்னேன். அது ரொம்ப அழகாக சொல்றாரு. அவங்களுடைய சந்தையில் என்னென்னலாம் உடல் நுழைஞ்சிட்டு இன்னைக்கு சந்தையில் பூஸ்கால்கள் வேண்டிய எழுதுறாரு. இதோட எப்படி சொல்ல முடியும்?
அதை சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, எல்லாம் மாறினாலும் எங்கள் அளவும் சுடுதல் போட்டுக்கொண்டு ஆடு மேய்க்கத்தான் போய் கொண்டிருக்கிறார். பிறகு என்ன வேற எதுவுமே சிந்திக்கிறவங்கள சந்திச்சே விட அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு எழுத்து வந்து குடும்பத்துக்குள்ளும் என்ன உணவு என்ன பங்களிப்பு இருக்குமோ அத்தனையும் கொடுத்துருக்கு, சமூகத்துக்கும் என்ன பங்களிப்புமோ அதை கொடுத்துருக்கு, தன்னுடைய தொழில் வாழ்க்கையிலும் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துருக்கு, எல்லாவற்றிலும் மனிதராக இருக்கின்றார். இது நான் முகத்திற்காக சொல்லல, அப்படிப்பட்ட பார்வையில் அந்த கண்ணாடி முகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எழுத்துக்களே ஒரு அப்படியே தெரிகிறாரு. அவரே அந்த பிம்பத்தினுடைய பிம்பமாக இல்லாமல் அது உயிர்வாழ்க்கையாக அடையாளப்படுத்துவதில் இருக்கான்றது அந்த எழுத்துக்கள் இருக்கு. இந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை. நிச்சயம் வந்து பிற்காலத்தில் ஒரு பெருமைக்குரிய கதையாக நான் குறிக்க பெண்ணிய கதைகளுக்கு ஒப்பப்பட்ட பின்னாடி நிச்சயம் இந்த கதைக்கு ஒரு மிக முக்கியமான இடம் உண்டு. அதே போல இன்னும் பல கதைகள் இதில் ரொம்ப முக்கியமான கதைகளாக இருக்கின்றன. இவருடைய கதைகளை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் எல்லாரும் இருக்காங்க. பொதுவாக நம்ம பாரதிராஜா காலத்து படம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஒரு சமூக மாற்றத்தை வந்து அடையாளப்படுத்துவாங்க. அப்படி அடையாளப்படுத்துறது வந்து என்ன தப்பு நடக்குதுன்னா, அந்த ஊர்ல உள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு அறியாமையில் இருப்பாங்க, மரங்களை பின்பற்றா இருப்பாங்க, மூட நம்பிக்கைகள்ல மக்கள் சக மக்களை எழுச்சிகளாக கற்பதாக இருப்பாங்க. அப்ப அந்த ஊருக்கு வரவங்க சிந்திக்க தரக்கூடிய ஒரு போஸ்ட்மேன் வருவாரு. வெள்ளிக்கு வரவர் தான் அந்த பார்வையாளர் பங்கேற்கிற மாதிரி சமூக மாற்றத்தை அடையாளப்படுத்தார். அடுத்து பட்டாளத்தான் வந்து பட்டாளத்துக்கு போய் திரும்பி வந்துட்டா அவர் வந்துட்டு அங்க கேள்வி கேட்கிறவரா, மாற்றங்கள் இருக்கிறவரா அப்படி அடையாளப்படுறாரு. இன்னொருத்தர் யாரா, டாக்டர் தான் வெளியே வரும். அதுக்கு அடுத்த நிலையில ஆசிரியர், முதல்ல தான் ஆசிரியர் இருக்கணும், ஆனா அடுத்த நிலையில ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கதைகள் இருக்கின்ற அந்த சூழலை கடந்து ஒரே ஒரு இவங்கெல்லாம் வந்துள்ள விஷயம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கின்ற அந்த மாற்றங்கள் அப்படின்ற இடங்கள் வந்து நகர்மயம் சார்ந்த சந்தை பொருளாதார சூழல்ல வேளாண் வாழ்வியல் சிதைந்த இருக்கின்ற ஒரு சமூகத்தை படம் எடுத்து காட்டுகிறார். இவர் கதையில இருக்க ஆண் மாந்தர்கள் பார்த்தோம்னா ஒரு பொறியாளர் இருந்தார். அந்த பொறியாளர் நல்ல கட்டுமானம் செய்தவர். அதனால அவருக்கு ஒரு 55 வீடு கட்டிட்டாரு, ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டாரு, எல்லாம் இருக்கு. அவர் வீட்டுக்கு திருட்டு போனோடனே உடனடியாக அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய மனிதன்னா ஒரு அரசியல் கூட்டமே மனிதம் இணைந்தவர் திருநாவுக்கரசர் அவர் உடனே கூப்பிடுறாரு. அவங்க வந்து உடனடியாக பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் வரும். போலீஸ் வந்து அவங்க கேட்க ஆரம்பிக்கிற போது தான் சிக்கல் ஆரம்பிக்குது. உங்க கூட வந்து மேஸ்திரி வேலை கூட இருக்காங்க, கட்டது அவங்களாம் யாருன்னு சொல்லு, அவங்க தெரிவிக்கலாம். அடுத்தது வீட்டில் இருக்க உறவினர்கள், இது அப்படியே நீண்டு அவங்க அப்பா அம்மாவோட கைரேக, மனைவியோட கைரேக, இவர் கைரேக வாங்கிட்டு குழந்தைங்க கைரேக கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போதான் அந்த பெரியவர் யோசிக்கிறாரு, என்ன பேசுற, குழந்தைங்க திருடுமா, குழந்தைங்க வந்து வெளியிலிருந்து கடப்பாறை நம்ம வீடு எப்படி குழந்தைங்க அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருப்பது, தானும் தன்னை சார்ந்தவர்களையும் காயப்படுத்தும் வேலைதான் இதில் நடக்கிறது என்பது பொருள் போனால் போது தன்மானம் மதிப்பு போய்விடக்கூடாது அப்படின்றது உறுதியாக இருந்து எங்களுக்கு திருடு போலன்னு சமூகத்தினுடைய ஒரு காயப்படுகின்ற மனிதன் காயப்படுகின்ற இடத்துல அந்த கதை பேசுகிறது. எதுவும் திருடு போகலன்ட்டு. ஆனால் ஏன்னா அப்படி கொடுத்துட்டா நாளைக்கு 10 மணிக்கு செய்தி வராது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு பத்திரிகை எழுதுது, பொறியாளர் வீட்டில் 52 பவுன் நகைகள் திருட்டு. இப்போ ஒரு பொறியாளர் அங்கே இருக்காரு. இவர் நடுத்தரத்துக்கு மேம்பட்ட வாழ்க்கைக்குரியவர், நடுத்தரம் மேம்பட்ட வாழ்க்கைக்குரியவர். அவரையும் மனிதராக சமூகம்னா அடித்தள விடுமுறை மக்கள் மட்டுமே கிடையாது, எல்லோரும் இணைந்தான் என்ற பார்வையில் எழுதுகின்ற ஒரு கூர்மையான பார்வை நம்முடைய செதி தமிழ் இருக்கிறது. அதுக்கடுத்ததா ஒரு மருத்துவர் வராது. இவர் வந்துட்டு முடிக்கிறது, கிராமப்புறம் முடித்திருக்கிறார். தன்னுடைய மச்சான் பிள்ளைய கூட்டிகிட்டு முடிவெட்ட போறாரு, முடித்திருக்கிறதுக்கு. அப்ப
இவருக்கு நினைவூட்டுது. நாம கிராமப்புறத்தில் கருவேலமுள்ள கீழே பட்ஜெட்டில் நின்று முடிவெட்டிக்கிட்ட அந்த காட்சி வருகிறது. அவங்க வெறும் முடிவெட்டுறவங்க மட்டும் இருந்தாங்களா? இன்னைக்கு இருக்கிற கடைகளை போல குடும்பத்தில் வளர்க்குறாங்க. குடும்பத்தில் ஒரு பொண்ணு பார்க்கணும், பொண்ணு பற்றி விசாரிக்க வராங்க, மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கிறாங்கன்னா எங்கே வருவாங்க? அவங்ககிட்ட தான் வரும். மருத்துவம் அவங்க எழுதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ காட்சியை சொல்கிறாரு. அவர் கையில் வந்துட்டு ஒரு முள்ளு கருவேல முள்ளு குத்திட்டு வெட்டும்போது அந்த முள்ளு உள்ளே வளைஞ்சிச்சு, எடுக்கிறாங்க, பாதி உடஞ்சிச்சு. அந்த உடஞ்ச முள்ளை எடுக்கிறதுக்கு முடியாமல் தவிக்கிற அந்த சூழலில் வந்து டாக்டர்கிட்ட போய் நம்ம அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ விநாயகன் இதுக்கு போய் அங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு அதை பக்குவமாக அந்த இடத்த வந்துட்டு அந்த உரிய முறையில் வந்துட்டு ஊசியை சுட வச்சு அந்த முள்ளை எடுக்கிற பழைய முறை அந்த மாதிரி எடுத்து அவர் காப்பாற்றணும். குழந்தை திரும்பிட்ட ஒரு பொண்ணுக்கு அவருடைய மனைவி மகிழாரணம் வந்துட்டு கடைசி நேரத்தில் மருத்துவமனைக்காக கூட்டு போகலான்னா தாங்குமான ஒரு கேள்வி நேரத்தில் வெளியூருக்கு போனவங்க டக்குன்னு வந்து இறங்கி அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றுக் கொடுத்தாங்க செய்தின்னு சொல்லி இவங்க தான் எங்கள் ஊரில் இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த மருத்துவர் விநாயகர் நினைக்கிறாரு. இது வந்துட்டு ஒரு பெரும் கதையல்ல, ஆவணம். ஒரு எழுத்தாளனுடைய மிக முக்கியமான பங்களிப்பு என்னன்னா வாழும் மனிதர்களை புனைந்து கொடுப்பது மட்டுமல்ல, மனிதராக வாழ்ந்தவர்களை ஆவணப்படுத்துவது. அப்படிப்பட்ட ஒரு ஆவண கதையாக அந்த மருத்துவர் விநாயகர் இருக்கிறார். அடுத்ததாக தெருக்கூத்து ஆய்வாளர்கள் வந்திருக்காங்க. இந்த அன்பு தொடர் பழனிகள் அவருடைய மாணவி அவங்களா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தெருக்கூத்து வந்து இந்த மண்ணுக்கே உரிய ஒரு கலை. இந்த வடக்கு மண்டலம் அப்படின்ற இடம் இருக்குங்களா, வடக்கு தெற்கு இது தாண்டி போயிட்ட வேலை அந்த பக்கம்லாம் போயிட்டால் மின்பாட்டு போயிடும். தெருக்கூத்து என்பது தமிழ் மண்ணுக்கே உரிய கலைனாலும் அது உயிரும் வேறும் இந்த பகுதியில் குறிப்பாக செஞ்சு தான் தெருக்கூத்து தொடங்கியதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான வரலாற்று சான்றாக பேராசிரியர் துளசி ராமசாமி என்ன பதிவு செய்கிறார்னா, பல்லவர்கள் இந்த மண்ணிலே தங்களை நிறுவ வேண்டும் என்பதற்காக, ஏன்னா வெளியில வந்தவங்க, அப்போ இந்த மக்களை தங்களை ஏற்றுக்கொள்ளமா செய்யணும்னா இவங்களோட வாழ்வியலோடு தங்கள் வாழ்வியல் பொருந்தியது என்று சொல்வதற்காக மகாபாரத கதைகளை இந்த பகுதியிலாம் நிகழ்ந்தது. கடவுள் உங்கள் தெருவில் தான் வண்டியில் சுவர் வச்சுட்டு போய் சாப்பிட்டா, பாண்டவர்கள் எல்லாம் இங்கே தான் வாங்கினாங்க, உங்கள் மலைக்கு பேர் பஞ்சபாண்டவர்களா போய் பாருங்க அப்படின்னு அர்ஜுனன் வந்து இங்கே தான் வாங்கினான்ற மாதிரி ஒரு மிக முக்கியமாக இதை இன்னும் இணைப்பு ஒன்றுனா பாண்டியனுடைய மகளை தான் வந்து அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படிலாம் ஒரு உணர்வோட கொண்டு வந்து இணைத்து தெருக்கூத்தை கொண்டு வந்த அந்த காலம் பல்லவ காலம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணார். அப்படிப்பட்ட அந்த தெருக்கூத்து வாழ்க்கை என்பது இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்குன்னா யாரால வாழ்ந்து இந்த கேள்வி இருக்கு இல்லையா? எப்பவுமே வந்துட்டு இப்போ போன தலைமுறை புரிஞ்சு போய்ட்டு இந்த தலைமுறையில் இளம் கேடு அப்படின்னு எடுத்துனா ஐயா ரெட்டு பண்ணுறாங்க. ஐயா ரெட்டு மிகச்சிறந்த கூத்து கலைஞர். இப்போ பெண் வேடம் போட்டானா அப்படியே பெண் மாதிரியே இருக்கும். எல்லாருமே அவன் வந்து இந்த ஒப்பாரி பாட்டு பாடும்போது நடக்கும்போதோ எல்லாம் மயங்குவாங்க. அதனால அவனுக்கு ஒரு சிறப்பான பாடல் உண்டு. அதே போல அஜய் தபசுக்கு வந்து ஆர்கனைசேஷன் எங்கள் ஊரில் வந்துட்டு அவங்க சாப்பாடு போடும்போது மற்றபடி இவங்க எல்லா பெண்களுமே அந்த வீட்டில் போன இவங்களுக்கு பழஞ்சு பேசுவாங்க. எப்படி இவங்கிட்ட மட்டும் பழஞ்சு பேசுறாங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் பொறாம. அப்படிப்பட்டவன் அவன் வேடமிட்டு ஆடினால் எப்படி இருக்குன்னு தன்னுடைய தோழி மூலமாக கேட்கிறார் மனைவி சரசு. அவன் ரொம்ப அன்பானவர், நீ பாட்டு கூத்துக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒருத்தியா கூத்து அவனை கூத்துக்கலைக்கு அவனை கொடுத்து விட்டு அவனுக்கான அன்பை அவள் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்டவர் வந்துட்டு அவனை மேலே மற்றவங்க சாதாரண கண்ணு வச்சாங்கன்னா சண்டைக்கு நிற்பான். முன்னாடி ரோட்டில் போகிற ஆடு வந்து எங்கள் வீட்டுக்கு செடியை இருக்க பார்த்து அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு தொழில் சொல்கிறா பெண் வீட்டு கட்டினதை எல்லாம் சொன்னோடனே வீட்டுக்கு வந்து நான் இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, நீ அதே போல பெண் வீட்டு கட்டணும், அந்த தலைமுறையெல்லாம் பார்த்து பார்த்து காப்பாற்றுவோம். பெண் வீட்டு கட்டிக்கணும், அதே மாதிரி நீ வேட்டை கட்டணும். நான் உன்னோட கூடணும், அவனுடைய வண்ணங்கள்லாம் என்னோட இணையணும், அந்த கூட்டத்திலேயே உன்னோட வண்ணங்கள் கலையணும், எனக்காக அதை செய்வியான்ற மனைவி கேட்கறது ஒரே ஆசை. ஆனால் 2 பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடும், என்ன பண்ணுறது? அதனால் அவன் ஓடி அப்படின்றான், அப்படியே கடத்துறான். அதை வந்து அவன் நிறைவேற்றுறான். பிள்ளைங்க படிக்கிறது மருத்துவம் வேலை பண்ணுறாங்க,
காட்டு வேலைக்கு அனுப்புகிறோம். அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு கூத்தாடுறோம். கூத்தாடிட்டு வரும்போது அடுத்த கடைசியாக கர்ம மோட்சத்துக்கு வந்து ஒரு புக்காயிருக்கும். அப்போ கர்ம மோட்சத்தில் வந்து அந்த இரவு 8 மணிக்கு கர்ம மோட்சம், அது 12 முடிஞ்சிடும் வந்துடலாம். கர்ம மோட்சம் ஆடுறான். ஆடும்போது பொன்னுரி வேஷம் முழுக்க நல்லா வேஷம் கட்டிட்டு அந்த ஆட்டம் ஆடுறான். ஆட்டம் ஆடும்பொழுது பொன்னுரி வந்து அழறான். அண்ணன் மேலே விழுந்து ஐயோ போயிட்டீங்களே அப்படின்னு அந்த அழுக எல்லாருமே அழுறாங்க. அத்தனை பேரும் அழுறாங்க. அவனுக்கு அந்த கணம் தோன்றுகிறது. வீட்டுக்கு போகிறான். குழந்தைங்களுக்கு விடுமுறை வந்து அதுக்கு வந்து பாட்டி வீட்டு விட்டான். இப்போ காலையில் போய் சேர்ந்து தூங்கி தூங்கினேன். ஹரிதாரம் பூசை தொடங்குகிறான். தன் மனைவியின் ஆசையை ஒரு கூத்து கலைஞர் போது நம்ம கூத்து கல்யாணம் இருக்கும். ஆனால் இதில் ஒரு அழகாக இணைக்கிற விஷயம் நகாசுகாரன்னு சொல்லியிருக்காங்க. நினைப்பது தெரியாம டீ கடையில் வந்து பேசிட்டு இருப்பான். அருமையான டீயை போட்டு கொடுப்பாங்க. அந்த டீயை டீ கடை வச்சுட்டாங்க. அம்மா டீ ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்காக உங்களுக்கு இன்னொரு பண்ண கலர் பண்ணுறாங்க கொடுக்கலாம் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பழசு இருக்கு கொடுக்கமான்னு கேட்கும். உடனே வந்து பழம் சொன்னான். டேய் யாரும் சொல்ல தெரியா, உன் தங்கச்சி தான் சொன்னான் பழசுன்னு. டேய் வெளியே தான் மூஞ்சி வைப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இயல்பாக பேசி மாமா மச்சான் பேசும்போது அப்போ அங்கே ஒரு பட்டாளத்தில் வர்றாரு. வந்து பேசிட்டு வர்றாங்க. பட்டாளத்தாலும் கதையில் வந்துட்டாரு. டேய் பேசும்போது ஆனால் பரவாயில்லப்பா, எம்எஸ்சி முடிச்சுட்டு நீ தெருக்கூத்துக்களை தான் வீட்டுக்கு வந்திருக்கப்பா அப்படின்றாங்க. இதுதான் அந்த கதையினுடைய ஒரு உயிர். அவன் படிச்சதுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அவன் இந்த தெருக்கூத்து கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த கலைக்காக வாழ்கிறான். இந்த மண்ணினுடைய குரல் இது வந்து நீங்கள் சாதாரணமாக கேட்டால் எனக்கு தெரியாது. போய் தெருக்கூத்து ஆடுறாங்க பிள்ளைங்கிட்டையோ அந்த பெரியவங்கிட்டையோ பேசி பாருங்க. வேஷம் கட்டினா உங்களுக்கு தூக்கம் வராது. ரொம்ப அழகாக எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி வந்துடுவாங்க. மார்க்கெட் கிட்ட பார்த்துட்டு இருப்பாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் டீ குடிப்பாங்க. யாராவது புக் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து வேற வேலை தெரியாதா? போவாங்க, காட்டு வேலைக்கெல்லாம் போகிறாங்க, சூட வேலைக்கு போவாங்க. ஆனால் சித்திரை முடிஞ்சு வைகாசி ஆரம்பிச்சிச்சுன்னு டைம் முடிஞ்சு மாசி ஆரம்பிச்சுன்னா அடுத்து ஆடி வரைக்கும் கூத்துக்கான காலம் முழுக்க முழுக்க அவங்க கலைகளாக மாறிவிடுவார்கள். தொழிலாளர்களாக ஏன்னா தொழிற்காலம் அதே தான். அதே காலம் தான் வந்துட்டு பணம் வாங்கிட்டு முன்பணம் வாங்கிட்டு வேலைக்கு போகிறதெல்லாம். ஆனால் இவங்க கூத்துக்கான கலைகளாக வாழ்றாங்க இல்லையா? இதுதான் இந்த பகுதியுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கின்ற ஒரு கதை. அதுக்கு அடுத்தது மாட்டுக்கும் மனிதனுக்குமான உறவு சொல்ற 2 கதைகள். ஒன்று, அந்த குடும்பத்தில் மாடுகளா கட்டிய பொண்ணு கல்யாணம், பிள்ளை படிப்பு கட்டிட்டாக எல்லாம் போயிட்டு ஒவ்வொருத்த மாடு கனவு இருந்தது. அதுக்கடுத்து பொண்ணுக்கு சிகிச்சை வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்றது அந்த சூழலில் தவிக்க போய் எல்லாத்தையும் விட்ட இந்த ஒரு மாட்டை மட்டும் வித்துறாத அப்படின்னு மனைவிக்கு இருந்தது. அதனால ஒரு கெடேரியை மட்டும் வச்சிருக்காங்க. இப்போ அந்த கெடேரி கொஞ்ச நாளாக கரும்பு ஒரு மாதிரி கத்துது. திடீர்னு காணும் பார்த்தா இன்னொருத்தருடைய கொட்டடியில் போய் இருந்து கூட்டு வராங்க. அதுக்கு கூடுற காலம் வந்துடுச்சு. அப்போ அது செனை பண்ணணும். என்ன பண்ணது? அது செனை ஊசி போட்டு செனை பண்ணணும். ஆனால் இவன் பாரம்பரிய முறை மீது நம்பிக்கை வைத்துக்கானால இதுக்கான காலை எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. காலை ரொம்ப தூரத்தில் ஒரு ஊரில் இருக்குது. அப்போ அங்கே தான் இருக்குன்னு போது சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த காளையை கிணறியை கூப்பிட்டு போகலாம். அங்கே போனால் ஊரில் அவன் இல்லை, அவங்க கிணறு வெட்டிட்டு இருந்தாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், நாங்கள் கிணறு வெட்டிட்டு இருக்கோம், இந்த காளையை வச்சு தான் வண்டிட்டு இருக்கோம், இப்போ கூட்டினா நல்லா இருக்காது, அதனால் இன்னொரு நாள் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டுட்டு ஏன் விடுங்க பரவாயில்ல இருக்கட்டும், அந்த 2 நாள் அமாவாசை வருது, அதான் அமாவாசை அன்னைக்கு வந்து மாடு ஓய்வு எடுக்கும். அந்த ஓய்வுக்கு பிறகு அது உடல் போது கூட வைக்கிறேன், வேணா விட்டுட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவரும் மகிழ்ச்சியாக வந்துடுறாரு. இதை செய்தி கேட்டோன்னா அந்த அம்மா வந்துட்டு ஒரு 2 நாள் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னவ இப்போ வீட்டை தேடுறா. என்ன தேடுறேன்னா புதையலா தேடுறேன்னா இல்லை புண்ணாக்கு தேடுறேன்னு சொல்லி அதை கட்டி விட்டு, ஐயா நான் வந்துட்டு பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், அதை ஓட்டிகிட்டு போய் காலை கொடுத்துருவாங்க அப்படின்னு ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு வாழ்வியல். இன்னொரு வாழ்க்கை, ஒரே ஒரு மாடு விற்கணும், இந்த ஜோடி மாடு, அதை விற்கிறதுனா அந்த
மாட்டை பார்த்துட்டு எல்லாம் வந்து கறிக்கடைக்கு வாங்குறவன் தான், வெட்டுக்கு வாங்குறவன் தான் வந்து நிற்கிறான். ஆனால் வளர்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஒரு 4-5 சந்தைக்கு ஓட்டு போயிட்டு இது சம்சாரி மாடு, சம்சாரிக்கு தான் கொடுக்கணும்னு உறுதியாக இருக்காரு. அவர் சொல்கிற வேலைக்கு படிய மாட்டேங்குது. அதே நேரம் வெட்டுக்கு வர கொடுக்கறதில்ல, திரும்பி வந்துடுறாரு. இந்த மாதிரியாவது வித்துட்டு வாயான்னு மனைவி சொல்லி அனுப்புறா. போறாரு, அங்கே நின்றுட்டே இருக்காரு. அந்த வேதனைகள்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணுவார். டீ குடிக்க முடியாமல் அந்த கஷ்டத்தை தான் சொல்லுவார். அப்போ இப்போ எல்லாம் வந்து வாங்க கேட்பாங்க, விலையை குறைப்பாங்கன்னு கொடுத்த 42,000 குறையாதுன்னு உறுதியாக நின்றுவார். வெட்டுக்கு சுற்றி வருவாங்க, அனுப்பிச்சி விட்டுருவாரு. வேற ஆட்கள் மூலமாக அந்த புரோக்கர்கள் வெளில நிறுவாங்க, அவங்களையும் அடையாளம் கண்டு துரத்திடுவார். கடைசியாக ஒரு வராங்க வந்து, நாலுலேருந்து பார்க்குறேன் நீ உறுதியாக சம்சாரியாக கொடுக்கணும்னு நிற்கிற இல்லையா, அந்த ஒன்றுக்காக நான் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மாட்டை வாங்கிடுவாங்க. அந்த மாட்டை வாங்கிட்டாங்க போகிறதுக்கு பார்த்து அவர் கயிறு மாற்றிக்கலான்னாரு. ஏன் அதே கயிறு இருக்கட்டுமே, அதுவும் காசு கொடுக்குறாங்கன்னாங்க. இல்லை இல்லை, கயிறோடு தொடரக்கூடாது, அதனால் கையில் நாங்கள் வாங்கி புது கயிறு போட்டால் தான் அது உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டான கையில் வந்து அவர் திருப்பி வாங்குவார். அதுக்கப்புறம் அந்த மாடு போயிட்டுருக்கும். இவர் அப்படியே போயிட்டு வர அந்த மாட்டுக்கு முன்னாடி அந்த லாரி வந்து நின்று மடக்குவாங்க. என்ன மாட்டை ஓட்டிட்டு போறியா என்ன அப்படின்ற மாதிரி அந்த மிரட்டு வரும்போது அவன் தெளிவாக சொல்லுவான், மரியாதையாக ஓரம் போயிட்டு இது சம்சாரிக்கு கொடுத்த மாடு, வளர்க்கணும் மாடுன்னு கொடுத்த சொன்னது அது. அந்த சொன்ன வாக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை தெரியும், ஆளை கூப்பிட்டோமா அப்படின்னு கற்று வர்றாரு. கஷ்டம் ஓடிடுவாங்க. இந்த கதையில் அவர் உறுதியாக இருக்கிறது இல்லை, அவர் சேர்ந்து வாங்கினவன் வந்து உறுதியாக அறத்தை காப்பாங்க. இந்த அறத்தை சொல்ல இன்னைக்கு யார் இருக்காங்க? இந்த அறத்தை பேசணும். இதற்கான இலக்கியங்கள் எங்கே இருக்கு அப்படின்னு நாமெல்லாம் தேடணும். பழைய ஐயப்பன் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. 1993 நான் வந்து இலக்கிய சிந்தனைக்காக போட்டிக்கு சிறுகதை நடுவர் வச்சுருந்தாங்க. அப்போ என்கிட்ட வந்து ஏறக்குறைய ஒரு 35 கதைகள் மேலே கொடுத்துருந்தாங்க. அந்த கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு கதையை அறிவிக்கணும். அதுக்கு முன்னாடிலாம் ஈஸியாக இருந்தது. நான் பார்த்தேன்னு சொன்னேன், இந்த வாட்டி இவங்க வாசிக்க வைப்பாரு, இந்த வாட்டி இவர் வாங்குவாருன்னா அதே தான் வாங்குவாங்க. அதை பார்த்தா மகாராஜன் இட்டு விட்டார். சரின்னு பார்த்தேன், எல்லாம் படித்தா எனக்கு 3 கதை தான் அதில் ரொம்ப தேர்ந்த கதை, மிகச்சிறப்பான கதைகள் சொல்லக்கூடிய இடத்துல. அதில் ஒரு கதையை நான் முதலாவதாக தேர்ந்தெடுத்தேன். அந்த முதலாவதாக தேர்ந்தெடுத்ததுக்கான அந்த காரணம் என்ன அப்படின்னா, பாட்டியின் வீடு காவை பழனிசாமியின் கதை. அந்த கதையில் ஒரு அழகான காட்சி இருக்கும். பாட்டி சாக போகிறாங்க, இழுத்துக்கிட்டே இருக்கு, ஆனால் சாக மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் ஓடி பண்ண புதுசு எதிர்பார்த்துருக்கிறா, வேற என்ன எதிர்பார்க்குறா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகளில் அந்த பாட்டியோட பாட்டி சொல்லப்படும். அந்த வீட்டை அந்த பாட்டி கட்டினான், எப்படி கட்டினாங்க. இப்போ கடைசியாக சொல்லுவாங்க, பாட்டி வீட்டுக்கு இருக்கு, அவன் ஆசையாக கட்டின வீடு, அதனால் நீ கட்டில போட்டு வச்சுருக்கா தான் உயிர் போட தரையில் போடணும். அங்கதான் பிரச்சனை என்னன்னா, பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாங்க, கையில காசு இல்லை, வீட்டை வித்தாதான் கல்யாணம். பாட்டி வீட்டை விட்டுட மாட்டாங்க. இப்ப பாட்டி சாக கிடக்குறாங்களா, இப்ப மனசார பாட்டி உயிர் வாழணுமா இல்லை வீட்டை விற்கணுமா அப்படின்னு மனப்போராட்டத்துக்கு இடையில கடைசியா அந்த தரையில போடுங்கன்னு போது கடைசியா தரையில போட்டுறாங்க. கடைசியில் அந்த தரையில போட்டுருங்க. கடைசி வரைக்கும் சொல்லுது, அட பாட்டி வீட்டுக்கு கொண்டாங்க. மிக அழகான பொருள் சார்ந்த உறவு, உற்பத்தி சார்ந்த வாழ்வியல் அந்த உறவு சிக்கல்களை சொல்ற கதை. அதே மாதிரி ஒரு கதை தான் படையல். வழக்கு பெரியாண்டவர் நேர்த்திட்டம் பண்ணி வழக்கு தொந்தரவு விடுறாங்க. அதுக்கு வேண்டிய தீவனங்கள்லேருந்து எல்லாம் கொடுத்து அதை வந்து நல்லா வளர்க்கணும். சின்ன காயப்பட பின்னன்ற அழகான வார்த்தை கேட்டார். சின்ன காயப்பட படக்கூடாது, அப்போ தான் அது வந்து பெரியாற்றக்கூடியது அப்படின்னு வளர்க்குறாங்க. இவங்களும் இந்த அம்சவீனி கணேசன் 2 பேர் அவங்க வளர்க்குறாங்க. ஒரு நாள் திடீர்னு பண்ணி வந்துட்டு நொண்டிட்டு வருது, காலில் காயம், சதம் தொங்குது, என்னன்னு தெரியல. உடனே பதறிக்கிட்டு அது மேலே மஞ்சள்லாம் தடவி அதெல்லாம் கட்டி அதை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பிள்ளைங்க நீச்சு வர மாட்டேங்குது, கொஞ்சம் வீசம் வர மாட்டேங்குது. உடனே மறுபடியும் அதை மெதுவாக வெளில விட்டுருதுன்னு பார்த்தா முதுகில் வீக்கம் இருக்குது, எவனோ அடிச்சுட்டான் பாவி அப்படின்ட்டு கதறிட்டு அந்த வீக்கத்துக்கும் அவங்க வந்துட்டு மஞ்சள் பூசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முடி கொட்டி போயிருக்கு. ஐயோ இது காட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு மேலே கறி தடவும், கறியை நினச்சி தடவி விடுவாங்க. ஒரு வழியாக பண்ணி தேர்ந்த பிறகு அந்த முதலியார் வீட்டுக்கு அந்த பண்ணியை ஓட்டி போகிறாங்க.
அதை வந்து கண்டுபிடிச்சிடாரோ அப்படின்னு வந்து திக்கிட்டு இருக்கு. அவர் கண்டுபிடிக்கல. ஏன்னா கிலோ எவ்வளோ தெரியும் கேள்வி. இவங்க 55 சொல்ல, அவங்க 35 சொல்ல, ஒரு வேளையா 40 கிட்ட வந்து நிற்குது. அதுக்கப்புறம் வந்து பேசின கூலிய தராங்க, திருவிழா கூப்பிட்டு போறாங்க. அங்கே கூப்பிட்டு போய் நிற்க வைக்கும் போது பூசாரி லேசா சொல்றாரு, ஒரு கால் உடஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு கால் வளைஞ்ச மாதிரி இருக்கேன். உடனே அம்சாரி மாஞ்சிட்டு, நீ முன்ன பண்ண பண்ணி வளர்த்துருக்கியா கேள்வி கேட்டோட வாய முடிக்கிறாரு. அது கடைசி வருது நல்லா இருக்கும். அம்சாவை பார்த்து கண்ணை சிமிட்டுறார் கணேசன். அதாவது அந்த பண்ணி மேல இருக்க பாசத்தை அப்படியே உட்க பதிவு செய்வாரு. ஆனா அந்த பாசம் எல்லாம் எதற்குன்னா அதன் காரணம் வர வேண்டிய பொருளுக்கு ஒரு காசு குறையாம வரணும். போன தடவை ஏமாத்துறாங்க 2000, இவங்க ஏமாத்தாம பார்த்துக்கணும். இந்த பொருளுக்கும் பாசத்துக்குமான ஒரு போராட்டத்தை மிகச்சிறப்பாக பேசுறது. இந்த ஒரு பார்வைதான் என்னைய வாழ்க்கையிலும் நாம மனிதர்கள் என்று நினைக்கின்றோம். இல்லை, சமூகத்தின் பார்வையில், இந்த நுகர்வு காலத்தின் பார்வையில் எனக்கு ஒரு விலை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு விலை இருக்கிறது, இவர்களுக்கு ஒரு விலை இருக்கிறது. அவன் அந்த விலை மதிப்பாகத்தான் பார்க்கிறான். அந்த விலை மதிப்புக்கு கொஞ்சம் தகுதியான இப்போ நம்ம இடத்துக்கு 1000 பேர் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நாம நம்மை தொலைத்து விட்டு வாழ்க்கை என்கின்ற ஒரு நாடகத்துக்கு தயாராகின்றோம். மனிதர்களாக எப்படி வீழ்வது என்ற ஒரு கிடையாது இருக்கு. இப்போ இந்த கதைகளை நான் சொல்லும்போது வெறும் கதைகளை மட்டும்தான் சொன்னேன், எலும்பு கொட்டை மட்டும்தான் சொன்னேன். அது வேறுனே தான் அப்படி சொன்னேன். ஏன்னா இதன் மீது சதை இருக்கிறது, தோல் இருக்கிறது. இது எலும்பு என்று தெரியாத அழகான தோற்றம் இருக்கிறது, அழகான பேச்சு இருக்கிறது, அழகான இயக்கம் இருக்கிறது, கண்ணில் காதலும் இருக்கிறது, கோபமும் இருக்கிறது. அத்தனையும் இணைந்த ஒரு உயிருள்ள தன்மையாக இந்த கதைகள் முழுக்க இருக்கின்றன. அதில் கடைசி அந்த ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன், ரத்தக்காவல். கதையோட பேரை பார்த்தோன்னே, புக்கை பார்த்தோன்னே ரத்தக்காவல்ன்ற பேர் ஏற்க முடியுமான்னு கேள்வி. முதல்ல அப்பயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்லை நல்ல தலைப்பு வச்சுட்டீங்கன்னா வச்சுருங்க அப்படின்னு. ரத்தக்காவல்னு சொன்னாலே வெட்டு குத்து அப்படின்ற மாதிரி பாருங்கணும். இல்லை நான் கிராமப்புற வழக்கில் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு அது ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. குறிப்பாக வந்து இறப்பு அது மாதிரி விஷயம் மாதிரி இருந்தால் காயப்படக்கூடாது. சாமி சார்ந்த காரணம் இருந்தால் காயப்படக்கூடாது, ரத்தம் பார்க்கக்கூடாதுன்னு. அப்படி ரத்தம் வந்துட்டு ரத்தக்காவல். ஒரு வேண்டுதல் நடக்கும்போது அதை வேறு சடங்குகள் நடக்கும்போது ரத்தப்பட்டா ரத்தக்காவல். எனக்கு 2 சாமி இருக்காங்க. நம்ம செத்து போன சாமி, நம்ம கற்பனை செஞ்சுக்கிற சாமி. 2 சாமி ரத்தம் பார்க்கக்கூடாது, அடிப்படை. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக வச்சுருக்கு. ஒரு கதை சொல்றாரு. இந்த கதை நம்ம ஏற்கனவே கழிவுன்ற பக்கத்தில் பார்த்துருக்கோம். அதுக்குள்ள வேறு கதைகளையும் படிச்சிருக்கோம். என்னென்னா, ஊட்டி கொடைக்கானல் பக்கத்தில் மலையிலேருந்து உயிர் தற்கொலை பண்ணிக்கணும். அப்படி தற்கொலை பண்ணிக்க உடம்புல தேடி எடுத்துட்டு வேலைக்குரியவங்க. அப்போ காவல்துறை வந்து அவங்க அழைச்சி அந்த உடம்பு எடுத்துட்டு வச்சது அவங்களுடைய வாழ்க்கை வந்து. ஒரு நாள் ராத்திரி லக்ஷ்மி அந்த லாட்ஜில் இருந்துட்டு 8 பேர் இரவு தங்கினவங்க. ராத்திரி 12 மணிக்கு மேலே வந்து குதிச்சுட்டாங்க. 2 குடும்பமும் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துருக்குது. அவங்க சாகும்போது வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க, நாங்கள் சாக போகிறோம்ட்டு. அந்த 2 குடும்பம் வந்து 2 கண்ணில் நிற்குது. அப்போ எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு மௌதி என்கின்ற அந்த பிணம் எடுக்கின்ற அந்த நபரை அழைக்கிறாங்க. அவங்க கூட பக்காளி பண்ணிட்டாங்க. 2 பேரும் இந்த போலீஸ் வந்து தோணும் அவங்க தேடட்டுன்னு சொல்லிட்டு செல் எடுக்காமையே அவங்க பாட்டு வேலையை பார்த்துருக்காங்க. அப்புறம் தொடர்ந்து செல் எடுக்கிறாங்க. என்னடா போயிட்டீங்க, நாங்கள் போலீஸ் தந்தாங்க, நெட் இல்லை அப்படின்ற காரணத்தை சொல்லிட்டு அப்புறம் வராங்க. போன நாட்டு பணம் சரியாக கொடுத்து சொல்லும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ரொம்ப அழகான வார்த்தை வரும், ஏய் நல்லா பேச நினச்சாத, பளபளப்பாக இருக்கிற பாம்புக்கு விஷாது அப்படின்னு அந்த காவல் இருக்கு. உண்மையிலேயே அற்புதமான வரி. அவங்க அப்புறம் வருவாங்க, வந்து பெண்ணெடுக்க போகும்போது அதுக்கான நீருக்கு துறை வந்துடும், அந்த கயிறு எல்லாம் இறக்கி பண்ணும்போது இவங்க இறக்குறாங்க. நான் நேற்று அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க திடீர்னு தான் கேமரா எடுக்கிறோம், அந்த படத்தை எடுக்கிறத வீடியோ பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே ஒரு கேமரா யார் வச்சாங்கன்னு நான் யோசிச்சாரு. இவங்க அந்த கேமரா வச்சுருந்தாங்க. உண்மையிலே இந்த கதை மற்ற கதைகளில் வந்து அவங்களாம் வந்து கதையை கேட்டுட்டு கதையிலேருந்து படத்துக்கு போனாங்க. ஆனால் அந்த கதையினாலே அந்த கதை எப்படி நடக்கிறது, களம் என்ன, சூழல் என்ன, அதனுடைய இயக்குகள் என்னவா இருக்கும், அதன் நுணுக்கங்கள் என்னவா இருக்கும், அத்தனையும் பார்த்து ஒரு கதை தான் ஜெயிக்கும். அப்படி
அந்த கதையில கேமரா இருக்கும்போது பனிமுடி இருக்கு, ஒன்றும் தெரியல. அப்படியே கொஞ்சம் விட்டு பார்த்தா அந்த இடம் அந்த கிணறு மாதிரி இருக்கு. அதுக்கு மேல அப்படின்னு பொழுது அந்த இதை வச்சு பார்க்குறாங்க, கேமரா பார்க்குறாங்க அந்த கம்ப்யூட்டர்ல. அதுல பார்க்கும்போது அது வந்துட்டு வேர்கள் இருக்கு, மண் இருக்கு, பேருக்கு வர அளவுக்கு கல் இருக்குது அப்படின்னு ஒரு பாறையில் கீழே அப்படியே கொஞ்சம் ஒரு கட்டத்தில் பாறையில் போது மரத்தில் அடிச்ச கேமரா அப்படின்னு கவனமாக பிடிச்சி அவங்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்து கடைசியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இவங்க இறங்குறாங்க. இறங்கும் பொழுது அந்த ஆளுக்கான பாட்டில் அடிச்சுட்டு உள்ள இறங்குற அந்த ஒவ்வொரு நுணுக்கமும் இவங்களுக்கான உரையாடல்கள், பாவனுடைய உரையாடல் வேற, ஆனால் இவங்களோட உரையாடல்கள் அப்படியே இறங்குறாங்க. இறங்கி அந்த பணத்தை எடுக்கிறாங்க. எடுக்க போகும்போது காலில் கல்விடுச்சு, ரத்தம் வந்துருச்சு அப்படிங்கும்போது சரி விடு அப்படின்ட்டு உடனடியாக அது மண் வச்சுக்கலாம், இன்னொரு வந்து சூடு வச்சுக்கலாம், சூடு வச்சுக்கிறாரு ஆயிட்டு அந்த பிணங்களை என்னோட தோற்றம்லாம் நீங்கள் படித்தாதான் தெரியும். அப்படியே அதை எடுத்து மேலே அனுப்புகிறாங்க. மேலே அனுப்பிட்ட பிறகு இப்போ படம் கேட்குறான். இப்போ இந்த லாட்ஜில் சொல்லிட்டாங்க சொன்னு சொல்லி கொடுப்பாங்க. சரி போகும்போது பாக்கெட்டில் வந்து அந்த ஒரு செல்லு இருந்தது. உடனே வந்து நான் செல்லை போய் கொடுத்துட்டு வரேன். என்னடா நீ உங்கள் அப்பாவே இருக்க செல்லை போய் கொடுக்குறேன் என்பது, டேய் நம்ம கிட்ட மட்டும் அவங்க பொருள் ஏதாவது இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா காலம் மட்டும் நம்ம கஞ்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தமனா போய் செல்லை உடனே எக்ஸ்பெக்ட் வாங்கி பண்ணுறோம். வேற ஏதாவது வேற எதுவும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் 10,000 வரைக்கும் பங்கு கொடுப்பாங்க. திரும்பி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அழகாக உள்ள வந்து மனைவி வந்து விட்டு போயிருப்பாங்க. தொழிலாளி பொண்ணு ஒன்று, அந்த பொண்ணு தான் பார்க்க போவாங்க. அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு, முன்னாடி இருந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் வேணும்னு போயிடுவாங்க. இவன் பொண்ணை பார்க்கறது அப்போ இடையில போவான். அப்படி பொண்ணை பார்க்க போனான். இப்போ அவன் மனைவி முடியாமல் இருக்காங்க. அழகான கதை. கடைசியாக அந்த இது பண்ணும்போது ஒரு லுங்கில மறைச்சி வச்ச சங்கிலியை எடுத்து அவன் அந்த மண்ணில் தோண்டி காட்சிக்கு மண்ணில் தோண்டி தன் மகளுக்காக உடைச்சிச்சு. அப்போ எதை வந்துட்டு அவன் உண்மையானதான் காட்ட பார்க்குறான் அப்படின்னு பார்த்தா ஒரு செல்ல நண்பர்களையும் நம்ப வச்சு போலீஸையும் நம்ப வச்சுட்டு நான் செயின் எடுத்து எப்படி திருடாகணும்னு கேட்கல. ரொம்ப அருமையான எனக்கு வரவேண்டிய படத்தை அவன் கொடுக்கல. அவன் சொல்கிறான் எனக்கு 2000 கொடுக்குறான். ஆனால் அவன் எவ்வளோ வாங்கினான் போலீஸ்காரன்? அந்த பந்த சாதாரண இல்லை, செலப்பட்டு தான் வராங்க. அப்போ அத்தனை செஞ்சு பணத்தை எடுக்கிறது நமக்கு எதுவும் என்பது இது ஒரு சுரண்டல். இந்த சுரண்டல் இடத்துல எதிர்ச்செயலாக நான் இதை பார்க்கிறேன்னு அந்த குரல் கொடுக்கும்போது இது கழுவுப்படலாம் பேசாத ஒரு விஷயம். அவங்க வேற மாதிரி எழுதுவாங்க. ஈர்நாடியாக ரத்தமும் சதயமாக நான் சொன்னேன் இல்லையா, கண்ட காதலோடும் கண்ட கோபத்தோடும் ஒரு அருமையான ஒரு மனித தன்மையோடைய பெண் பெண்ணாக இருக்கிறார், ஆண் ஆணாக இருக்கிறார், அவங்க எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் செய்ய தமிழில் எழுதி கூறி விடுகிறேன்.